அட்வொகேட் ஃபார் பெட்டிஷனர் அரசுபாண்டி நிரஞ்சன் குமார். இன்று மாண்புமிகு இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக தீர்ப்பு வெளியிடப்பட்டது. நீதிபதிகள் முதல்ல தீபம் ஏற்ற வேண்டியது ஒரு கட்டாயம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த மலை உச்சியில தூண்ல தீபம் ஏற்ற வேணும் அப்படின்றத நீதிபதிகள் ரொம்ப தெள்ள தெளிவா அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த தீபத்தை ஏற்ற வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா அறநிலைத்துறைக்கும் அந்த கோயிலுடைய நிர்வாகத்துக்கும் தான் இருக்கு அப்படின்றதையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுல அவங்க எந்த காலகட்டத்திலையும் எந்த காரணமும் சொல்லி இதை தவிர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற யாரும், அதாவது தனிநபர்கள் யாரும் மேல அனுமதிக்கப்பட மாட்டாது. இது அவங்க அறநிலைத்துறை சார்பும் ஈஓ சார்புலையும் தான் இதை செய்யணும்ன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதில் ரொம்ப மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, தனி நீதிபதியான திரு ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவுக்கு பிறகு அங்கே ஏற்ற சென்றப்ப நடந்த நிகழ்வுகள் எல்லாமே அவங்க கருத்தில் கொண்டிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு நிர்வாகத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் மேலே போய் விளக்கு ஏற்றுறதுனால அங்கே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்றது எதை குறிக்குதுன்னா, அரசாங்கத்தினுடைய கையாளாகாத தனம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, எய்தர் இட் இஸ் a incompetency of the state to maintain its law and order or it is a political stand taken by the government சொல்றாங்க. உங்களால உங்க சட்டம் இதை நீங்க செயல்படுத்த முடியாததுக்கான காரணம் ஒரு 5 பேரோ 10 பேரோ மேல போய் அந்த தீபத்தை ஏற்றி கார்த்திகை அன்னைக்கு மக்கள் வழிபடுறது உங்களால செய்ய முடியல, இதுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்னு நீங்க சொல்றது. ஆனால் அப்ப இது முழுக்க முழுக்க உங்களுடைய லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் ஆர் உங்களுடைய பொலிட்டிக்கல் கெயினுக்காக நீங்க செய்யக்கூடிய மிஸ்சீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா முக்கியமான ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, சிங்கிள் ஜட்ஜில் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னாடி எழுப்பப்படாத ஒரு ஆர்குமெண்ட்டை டிவிஷன் பெஞ்சில் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. வக்ஃப் போர்டு, அதாவது தீபத்தூன்றது எங்களுடைய சொத்து, அது எங்களுடைய பவுண்டரி, எங்களுடைய எல்லைக்குள்ள வர்றது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஹைலி மிஸ்சிவஸ் ஸ்டாண்ட். இதை கண்டிக்க வேண்டிய அறநிலைத்துறையோ கோவில் நிர்வாகமோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காம அதுக்கு அதை சார்ந்த நிலை எடுத்ததையும் அவங்க கண்டிச்சிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு இது முதல் கட்ட தீர்ப்பா நம்ம அவங்க கோர்ட்டில் வாசிச்சதை வச்சு நம்ம புரிஞ்சிருக்கோம். தீர்ப்பினுடைய முழுமையான நகல் வெளியே வரவும் அதை படிச்சுட்டு அதை பத்தி நம்ம விரிவா பேசுறது சரியா இருக்கும். யாராவது கேள்வி இருக்கா? அந்த மொத்த மலையுமே ஏஎஸ்ஐ ப்ரொடெக்டட் அவங்க சொல்லியிருக்கனால ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான தரப்பினர்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. இல்லை, இனிமேல் வரக்கூடிய எந்த விதமான அங்க பண்டிகைகளோ அல்லது எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும், இந்துக்களா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, இதை யாருக்கா இருந்தாலுமே அவங்க கிட்ட அனுமதி பெறணும். அதே மாதிரி காவல்துறையிடம் ஒப்புதல் பெறணும். அதுக்கப்புறமா தான் இதை செயல்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கார்த்திகை தீபத்தை பொறுத்த மட்டுக்கும் கட்டாயம் ஏற்றப்படணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அதை பொறுத்த மட்டுக்கும் இது கட்டுப்படுத்தும்னு எனக்கு தெரியல. பட் தீர்ப்பை படிக்கும் பொழுதுதான் நம்ம முழுமையாக அதை பத்தி புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஏஎஸ்ஐயும் போலீஸையும் கட்டாயம் இனி வருங்காலங்களில் எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் பண்டிகை இருந்தாலும் அந்த மானுமெண்ட், அதாவது அங்க இருக்கக்கூடிய கட்டடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அதை கட்டாயம் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மத்திய தொழில்துறை அனுமதி வாங்குறாங்க, அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அந்த ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, ரொம்ப நீதிபதியோட உத்தரவை உறுதிப்படுத்திருக்காங்களா? அதை பத்தி அதாவது அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் இதை விட ஒரு தோலுரிச்சு காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கிளியரா அந்த ஆர்குமெண்ட் எல்லாத்தையும் ஹியர் பண்ணிட்டு they have made an observation that it is nothing but either a law and order failure or a political gain. அப்ப இது ரெண்டுலயுமே நம்ம புரிஞ்சுக்க முடியுது அரசாங்கம் இந்த விஷயத்தை எப்படி கையாண்டிருக்காங்கன்னு. இதுல உண்மையிலேயே ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இது அந்த ஸ்பாட்ல இருந்த எங்களுக்கு நேரடியாக அனுபவிக்க முடிஞ்சிச்சு. நம்ம அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் அது அங்க மனதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தவர்களுக்கும் அனுபவிக்க முடியும். ஆனா இது ஆர்குமெண்ட்லயே அவங்க புரிஞ்சிருக்காங்கன்னா அதுதான் அவங்களுடைய தனித்துவமான விஷயங்கள். அந்த நீதிபதிகள் சொல்லும் பொழுது எங்க எல்லாருக்குமே முழுமையான ஆச்சரியங்க. அதாவது எப்படி இதை தெளிவா அவங்க புரிஞ்சுட்டு இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கணும். 144 போட்டது ஆன்டிடேட், இது செட்டப் 144ன்றதையும் போன எல்பிஆர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ முழுமையா அரசாங்கத்தினுடைய சாயம் வெளுக்கப்பட்டு விட்டதுன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேங்க. இதுல வேற எது இருக்குங்கண்ணா? இல்லை, நீங்கள் கேட்கக்கூடிய அவுட்லைனாக தான் நான் சொல்ல முடியும். ஜட்மெண்ட் படிக்காமல் நான் கிளாரிஃபை கொடுக்க முடியாது. பட் அவங்க ஃப்ரம் தி ரீடிங் ஆஃப் த ஜட்மெண்ட் பை ஜெயச்சந்திரன் இது ஒரு அப்பலண்ட், இது ரிட் அப்பீல். ஸோ அப்பீலில் இதில் அரசாங்கம் இது ஆகம விதி மீறல்னு நிரூபிக்க கடலை, இது தூண் இல்லை, இது தீபத்தூண் கிடையாதுன்னு நிரூபிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய கேஸ்
அப்பலண்ட் தான் இந்த இடத்துல அதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது ஒரிஜினல் ரிட் பெட்டிஷன்ல ஒரு ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஆர்டர் சரியா தவறா நம்ம அப்பீல டெஸ்ட் பண்றோம். அப்ப தமிழக அரசாங்கம், அதாவது அறநிலைத்துறை, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன், வக்ஃப் போர்ட், தர்கா அத்தாரிட்டிஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அந்த அப்பீல் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பீல்ல அவங்க சாட்சிகள் சான்றாவணங்கள் மூலமா இப்படி ஏற்றக்கூடிய முறை அங்க இல்ல, இந்த தீபத்தூண் இல்ல அப்படின்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல. அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம், கடைசி க்ளோசிங் டே ஆர்குமெண்ட் அன்னைக்கு அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் அவர்கள் சொன்னாரு, எங்க எல்லாரும் ஒருத்தர் ஒரு கருத்துக்கள் தெரிவித்திருந்தாலும் இந்த தீபத்தூண் இல்லைன்னு ஒருத்தர் இது கிரானைட் கல்லுன்னு ஒருத்தர் வந்து இது சர்வே கல்லுன்னு ஒருத்தர், இப்படி ஒவ்வொரு மாறுபட்ட கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் ஒரு அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்ல என்னுடைய சப்மிஷனே ப்ரிவைல் ஆகும், எங்களுக்கு இது என்னன்னே தெரியலன்னு முடிச்சுட்டாரு. ஸோ தேர்ஃபோர் அவங்களுடைய ஸ்டாண்டிலே கான்ட்ரரி ஸ்டாண்ட் எடுத்தனால நீதிபதிகள் அதை முழுமையா ரெக்கார்ட் பண்ணிட்டு இது வந்து அவங்க இது தீபத்தூண் இல்லைன்னு நிரூபிக்க தவறியிருக்காங்கன்றத ஹோல்டு பண்ணிருக்காங்க. இன்னுமே முழுமையான ஜட்மெண்ட்டை படிச்சாதான் அதுக்கான தெளிவான விளக்கங்களை சொல்ல முடியும். அறகுறையா நம்ம கோர்ட்ல ஏற்பனதை வச்சு நம்ம சொல்றது சரியா இருக்காது. அதுக்கான அதான் சார், இதை நம்ம இந்த டீட்டெயிலாக அந்த ஜட்மெண்ட்டை பார்த்தா தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் என்ன காரணத்தினால அதை கொண்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா என்னுடைய புரிதலில் நான் சொல்றேன், தனி நீதிபதி திரு DS ராமனுடைய தீர்ப்புல ரொம்ப தெளிவா அதுல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஏற்கனவே பல காப்பியங்கள்லயும் வந்து பல பாடல்கள்லயுமே இது குறிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அறநிலைத்துறை சார்பா 1960 வெளியிட்ட 1998 வெளியிட்ட அவங்களுடைய நூல், அந்த அறநிலைத்துறையினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சார்பா திருப்பரங்குன்றம் பத்தி ஒரு நூல் வெளியிட்டாங்க. அந்த நூல்லையே மேல தீபத்தூண் இருக்குன்றத அவங்க சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். அதெல்லாம் தீர்ப்புல குறிச்சிருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். தீர்ப்பு முழுமையா வரவும் நம்ம அதை படிச்சு நன்றா சொல்லுவோம். இந்த விவகாரத்தில் தமிழக அரசுக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழக அரசோட செயல்பாடுக்கும் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை, அதாவது ரொம்ப ஒரு காமன் டேர்ம்ல சொல்லணும்னா, இது ஒரு அவங்களுடைய கான்சியஸை வந்து வேக் பண்ற மாதிரி, இன்னும் அவங்களுடைய நாடகம், இன்னும் அவங்களுடைய இந்த விஷபத்தனமான விஷயங்கள் இனி பலிக்காதுன்றதை அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல சார், அதாவது இப்ப இன்னைக்கே அந்த ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணி முடிச்ச பின்னாடி அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ஒருத்தர் மென்ஷன் பண்ணி கந்தூரியில வந்து இந்த மாதிரி அவங்க மேல தனிப்பட்ட முறையில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு, அந்த கந்தூரி வழக்குல 50 பேர் மட்டுமே மேல ஏறணும்னு தனி நீதிபதி சொல்லியிருக்கதாலையும் அதை அவசர வழக்கா விசாரிக்கணும்னு கேட்டாங்க. நீதிபதிகள் அதை அறவே மறுத்துட்டாங்க. அவங்களுக்கு எங்களுடைய தீர்ப்பை முதல்ல நீங்க படிங்க, அதுலயே நாங்க எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணி சொல்லியிருக்கோம். அதை படிச்சுட்டு ஒருவேளை அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தா நீங்க கட்டாயம் எங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பொறுத்த மட்டுக்கும் நம்ம அரசாங்கம் இன்னும் முழுமையா அந்த இந்துக்கள் ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுப்பாங்க. ஆதரவுன்னு இல்லைங்க, சமநிலை கொள்ளணும். நீங்க இந்துக்களா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் ஒரே பார்வையில பாருங்க. நீங்க உங்க ஓட்டுக்காக, உங்க எலெக்ஷனுக்காக, உங்க ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்றது எங்களுடைய ஒரு தார்மீகமான கருத்து. அதை அரசாங்கம் உட்கொள்வாங்க நான் வந்து நம்புறேன். இனியாவது அரசாங்கம் எல்லாருக்குமான அரசாங்கமா இருக்கணும். அதாவதுங்க, இப்ப புரிஞ்சுட்டேன். இப்ப நீங்க ரிட் அப்பீல் வந்து அவருடைய இறுதி உத்தரவுக்கு மேல பிறப்பிக்கப்பட்ட அதுக்கு மேல ஃபைல் பண்ண அப்பீல், அந்த அப்பீலை பொறுத்த மட்டுக்கும் முழுமையா ஹியர் பண்ணி இன்னைக்கு ஆர்டர் சொல்லிட்டாங்க. நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, அவருடைய தீர்ப்பை உறுதி செஞ்சுட்டாங்க, அவருடைய தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா மேற்கொண்டும் டைரக்ஷன்ஸ் தர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால அதை வந்து அவங்க அப்பீலை டிஸ்போஸ் பண்ணி ஃபர்தர் டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப கண்டெம்ப்ட்ன்றது அன்னைக்கு பிறப்பித்த தீர்ப்பு, அதாவது அந்த சிங்கிள் ஜட்ஜ் பிறப்பிச்ச 1ஆம் தேதி பிறப்பிச்ச உத்தரவுல அவங்க தீபாவளத்துல மேல போய் ஏத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஏற்றப்படவில்லை. அதுக்காக அவர் மறு உத்தரவு 3ஆம் தேதி பிறப்பிச்சாரு. அந்த 3ஆம் தேதி பிறப்பிச்ச உத்தரவு மதிக்கப்படல. சோ அதுக்கான கண்டெம்ப்ட் தான் இப்ப வந்து 9ஆம் தேதி வாய்தா வருதுங்க. இப்ப இந்த வழக்கு என்ன ஆயிருந்தாலும், ஒருவேளை டு தி எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இந்த எல்லா அப்பீல் அரசுக்கு சாதகமா அளவே செய்யப்பட்டிருந்தாலும் அந்த கண்டெம்ப்ட் கட்டாயம் நிலைக்கத்தக்கது. ஏன் அப்படின்னா, அந்த உத்தரவை அன்னைக்கு தேதிக்கு அவங்க மதிச்சாங்களா, ஒரு நீதிமன்ற உத்தரவை அவங்க செயல்படுத்தினாங்களா, அதுல சொல்லிருக்கக்கூடிய அந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல அதை ஒபே பண்ணாங்களான்றது அது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது அவங்க செய்யலன்றது என்னுடைய தார்மீக கருத்து. அது அன்னைக்கு இப்ப இந்த ஆர்டர் வந்து தனி நீதிபதி எடுக்கக்கூடிய கண்டெம்ப்ட எந்த வகையிலையும் பாதிக்காது. முழுமையா அவங்களுடைய எதிர்த்தரப்பு, அதாவது கண்டெம்னார்ஸ்னுடைய தரப்பு வாதங்களை கேட்டுட்டு இது பனிஷ் செய்யப்படணுமா அல்ல என்ன மாதிரியான உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றத தனி நீதிபதி அவர்கள் 9ஆம் தேதி முடிவெடுப்பாருன்னு நாங்கள் நம்புறோம். அதாவதுங்க, எப்பயுமே
ஒரு சின்ன ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு 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 இது இருக்குங்க. தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம டிவிஷன் பெஞ்ச் இரு நீதிபதி கொண்ட உத்தரவு ஒரு பெஞ்சுக்கு போவோம். அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம அதுக்கு மேலே கூடிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போவோம். பொதுவாக ஏன் இந்த மாதிரினா நம்மளுடைய ரைட், இட் இஸ் ரைட் அண்டர் த கான்ஸ்டியூஷன். நம்ம வந்து அப்பீல் ஃபைல் பண்ணுறது நம்மளுடைய உரிமை. ஆனால் அதை சும்மா நாம்கேவாசே தாக்கல் பண்ணி வச்சுட்டு நாங்கள் அப்பீல் போயிட்டோம் நீங்க சொல்லி இந்த உத்தரவை வந்து நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்காக அரசு செஞ்ச ஒரு 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 விஷமத்தனமான ஒரு செயல். அந்த எஸ்எல்பி இன்னைக்கு தேதி வரைக்குமே நம்பர் செய்யப்படலை. அது எல்லாமே டிஃபெக்ட்ஸ் கண்டி ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப அவங்களுடைய நோக்கம் இதை முழுமையா நம்பர் பண்ணி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொண்டு வந்து அதுல உத்தரவு வாங்குறது இல்ல. அங்க பேருக்கு ஒரு அப்பீலை தாக்கல் பண்ணிட்டு அந்த டைரி நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டைரி நம்பரை வச்சுக்கிட்டு சிங்கிள் ஜட்ஜிட்டு டிவிஷன் பெஞ்சிலையும் நாங்க அப்பீல் போயிட்டோம் சுப்ரீம் கோர்ட்டுக்குன்னா இவங்க கைகளை கட்டுப்படுத்த முடியும்னு அவங்க நினைச்சாங்க. அது அறவே அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருக்குன்னு தான் நான் அதை கருதுறேன். நான் அந்த அப்பீலுடைய ஸ்டேட்டஸ் கூட நான் காமிக்கிறேன் ஒரு 2 நிமிஷத்துல. அதை இன்ன வரைக்கும் அப்பீல் வந்து ரிட்டர்ன் ஆகி தான் இருக்கு. அதுல அவங்க இன்னும் அதை நம்பர் பண்ணவோ அதை ப்ராப்பரா பிரசன்ட் பண்ணி அதை நம்பர் பண்ணி விசாரணைக்கு கொண்டு வரக்கான முயற்சியில் அரசு ஈடுபடவே இல்லை. இந்த மலை மேல தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை தியாகம் செய்த பூர்ணச்சந்திரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பை நாம் எல்லாரும் காணிக்கையாகின்றோம். 1, அவருடைய குடும்பத்தாருக்கு தேவையான உதவிகளை செய்வதாக வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. 2, 3வது விஷயம், இந்த தீர்ப்பிற்காக உழைத்த அந்த ஊர் மக்கள், குறிப்பாக தினசரி ஆட்சியர் அலுவலகத்துக்கு போய் பெட்டிஷன் எல்லாம் கொடுத்து அவர்கள் தொடர்ச்சியாக அவங்க ஒரு பெரிய வேண்டுதல் வைத்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம வந்து ஒரு மிக பெரிய கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம நன்றியை தெரிவிக்கிறோம். அதே மாதிரி அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 48 கிராமங்கள், அங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் அந்த நேரத்தில் ஒரு சிறிய கடையெடுப்பு செய்து அங்க தீபமெல்லாம் ஏற்றி அவர்கள் எல்லாம் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோட அவங்க ஒரு விரதம் போல கடையடைப்பெல்லாம் நடத்தி கடைகளில் தீபம் ஏற்றினாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நாம வந்து மிகுந்த கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஒரு அடையாள உண்ணாவிரதம் நடந்தது. அடையாள உண்ணாவிரதத்தில் நிறைய பேர் கலந்துக்கணும், ஆனா அதுக்கும் இடையூறு செய்தார்கள். 50 பேர் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு உத்தரவு கிடைத்து அந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டவர்கள் அடுத்தடுத்து வந்து கலந்து கொண்டாங்க. அதுல ஈடுபட்ட ஒரு 300-400 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு நேரமாகவும் இந்த நேரத்தில் நாம தெரிவிக்கிறோம். அதே போல வீடுகளில் சேவர் கொடிய பறக்க விட்டு தீபமேற்றி அங்க தங்களுடைய அந்த ஆதங்கத்தை கோலங்கள் வாயிலாக வெளிப்படுத்தி அந்த பெண்கள் உட்பட ஏராளமான பேர் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டார்கள். அவர்களுக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும். அவர்களுக்கு நாம நன்றி சொல்லி தெரிவிச்சுக்கோம். அதே போல தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்லியிருக்காங்க. தீபத்தூண்ல கார்த்திகை மாதத்துல இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது காவல்துறை, ஆட்சியர் எல்லாம் சேர்ந்து அதை வந்து மேற்கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வளர்பிறை சஷ்டி வரக்கூடிய அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா வீட்லயும் தீபம் ஏற்ற வேண்டும், எல்லா கோயில்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக கந்தர் சஷ்டி கவசம் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் முருக பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு நம்முடைய இங்க இருந்து இந்த மனுதாரர்களாக இருந்த அத்தனை சகோதரர்கள், இதற்கு பின்னாடி இருந்த பல வழக்கறிஞர்கள் எல்லாரும் இந்த நேரத்தில் என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம்னா, நிச்சயமாக தீர்ப்பினுடைய விஷயத்தை நடைமுறைப்படுத்தணும். இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆன்ம பலம், ஆன்மீக பலம், தெய்வ பலம் வேணும் நமக்கு. அதனால தெய்வத்தினுடைய அருள், முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வேணும். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி எல்லாரும் சேர்ந்து வீடுகளில் தீபமேற்றி கந்தர் சஷ்டி கவசம் பாடணும். எல்லா கோவில்லையும் பாடணும், எல்லா வீதிகளிலையும் பாடணும். எல்லாரும் வாய்ப்பு இருந்தா மஞ்சள் கொடி பறக்க விட்டு, சேவல் கொடியை பறக்க விட்டு இந்த வெற்றியை அந்த 23ஆம் தேதி கந்தர் சஷ்டி பாடி கொண்டாடணும். மேலும் வரக்கூடிய ஆண்டிலாவது, ஏன்னா இந்த வருஷத்தை தடுத்து நிறுத்திட்டாங்க, அதுதான் உண்மை. இந்த வருஷம் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தீர்ப்பை ஏதோ வேலைத்தனம் எல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, இதை தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆகையினால வரக்கூடிய ஆண்டுல இதை பண்றதுக்கு ஏதாவது அரசாங்கம் பண்ணுவாங்க. அதனால மக்கள் உன்னிப்பாக இருக்கணும். இந்த அரசாங்கம் முருக பக்தர்களுக்கு, இந்துக்களுக்கு, குறிப்பாக வழிபாட்டுக்கு எதிராக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க. நாம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆகையினால இந்த வழிபாடு இந்த அரசாங்கத்திற்கு நல்ல புத்தி வர வேண்டும். ஒரு பக்கம் அம்மா துர்கா அம்மா எல்லா பக்கம் ஆலயங்களுக்கு போறாங்க, இன்னொரு பக்கம் அரசாங்கம் கோவிலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு.
அதனால இந்த நேரத்தில் எல்லாருக்கும் நல்ல புத்தி தர வேண்டும் முருகப்பெருமான். அதனால 23ஆம் தேதி மக்கள் எல்லாரும் கந்தர் சஷ்டி பாட வேண்டும் என்று இந்த முருக பக்தர்களுடைய சார்பாக நடக்கக்கூடிய அந்த பேரவை சார்பாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில நாம ஒரு வேண்டுதல் வைக்கின்றோம். நீதிமன்ற தீர்ப்பை பெற்று நீங்க திருப்பரங்குன்றத்துக்கு போனப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டுறோம் சீர்கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி 140 தடை உத்தரவு போட்டாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்றாங்க, அந்த பொது அமைதியை சீர்கெட்டுறதுக்கு வந்து அரசு தான் காரணம் ஒரு சுட்டிக்காட்டி ஒரு அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மக்கள் மத்தியில் ஒரு ஸ்டாம்பீடு, அதாவது ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு தள்ளுமுள்ளு நடக்கும். இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லுவது அரசாங்க நிர்வாகத்தினுடைய ஒரு செயலற்ற தன்மை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா முழுதா இன்னும் படிச்சாதான் தெரியும். ஒரு தன்மையை தான் காண்பிக்கிறது. அரசாங்கம் வந்து முறையாக 2 தரப்பையும் உட்கார வைத்து பேசியிருந்தா இது ஒரு பிரச்சனையாவே ஆயிருந்திருக்காது. ஆனா மாறாக ஒவ்வொரு தடவையும் மக்கள் மத்தியில ஒரு பிரிவினையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு பெரிய டிஸ்டன்ஸை ஏற்படுத்துற மாதிரி தான் செயல்பட்டு இருக்கு. அதை தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. அதாவது லைட் ஏற்றப்பட்டு இருக்கணும், ஆனா அதுக்கு மாறா ஒரு ஃபைட் வரா மாதிரியான ஒரு தன்மையை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதனால முழுமையான தீர்ப்பு இன்னும் நாம் எல்லாரும் படிக்கணும். படித்த பிறகுதான் இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். முதல்ல முருகப்பெருமானுடைய அருள், முருகனுடைய படை வீட்டினுடைய இந்த தீர்ப்புக்காக ஒத்துழைத்த எண்ணத்தால, உடல் உழைப்பால, பொருளால உதவி செய்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாம நன்றியை தெரிவித்துக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.